الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வுடைய அருளும் கருணையும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்கள் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் தபா தாபீன்கள் மீதும் குறிப்பாக இங்கு நிலவக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவுமாக. பேரன்புக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அவனுடைய அருள் நிறைந்த இந்த ஜும்மாவுடைய தினத்தில் அவன் நம் மீது கடமையாக்கி இருக்கிற இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று குழுமியிருக்கிறோம். எப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்தில் நாம் அனைவரையும் ஒன்று கூட்டினானோ அதே போல நாளை மறுமையிலே அல்லாஹ் தயாரித்திருக்கிற சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் நாம் அனைவரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக
எனது இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்துக்கு மனித சமுதாயத்தை படைத்து அந்த மனித சமுதாயத்தை நேர்வழிப்படுத்துவதற்காக எல்லா காலங்களிலும் இறை தூதர்களை அனுப்பியதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்படிப்பட்ட நபிமார்கள் இந்த சமுதாய மக்களுக்கு சொன்ன மிக முக்கியமான செய்திகளிலே ஒன்று, இந்த உலகம் ஒரு நாள் அழிக்கப்பட்டு மீண்டும் அல்லாஹ் நம்மை உயிர் கொடுத்து எழுப்புவான், அல்லாஹ் நம்மை விசாரிப்பான் என்ற மறுமை நாளை குறித்து எல்லா நபிமார்களுமே தங்களுடைய சமுதாயங்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சூரா நூஹ் என்கிற அத்தியாயத்திலே பேசும் பொழுது முதல் வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னா அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி அன் அன்திர கௌமக மின் கப்லி யஅதியஹும் அஸாபுன் அலீம். அல்லாஹ் நூகை அந்த சமுதாய மக்களுக்கு தூதராக அனுப்பினான். அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாய மக்களிடத்திலே சொன்னார்கள், துன்புறுத்தும் வேதனை வருவதற்கு முன்பாக நீங்கள் திருந்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அப்படியாக நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனை தூதர்களை அல்லாஹ் அனுப்பினானோ எல்லா தூதர்களும் தன் சமுதாய மக்களுக்கு திரும்ப திரும்ப சொன்ன செய்திகளிலே ஒன்று, அல்லாஹ் மீண்டும் கட்டாயமாக உயிர் கொடுத்து எழுப்புவான், இந்த உலக வாழ்க்கை குறித்து அல்லாஹ் விசாரிப்பான், இந்த உலக வாழ்க்கையிலே நீங்கள் எப்படி வாழுகிறீர்கள், மறுமையிலே எப்படி சந்திப்பீர்கள் என்பது குறித்து ஏராளமான வசனங்கள் மூலமாக எல்லா சமுதாய மக்களும் அந்தந்த நபிமார்கள் சொன்ன செய்திகளை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அந்த அடிப்படையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மறுமை நாள் சம்பந்தமாக, மறுமை நாளிலே மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் என்பது சம்பந்தமாக ஏராளமான நபி மொழிகளிலும் திருமறை குர்ஆனுடைய வசனங்களிலும் நமக்கு அதிகமாக மறுமை நாள் குறித்து எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். பெரும்பாலும் மறுமை நாள் குறித்தான பார்வை நமக்கு எப்படி இருக்கிறது என்று கேட்டால், ஒரு ஆழமான பார்வையாக இல்லை, ஒரு உறுதியான பார்வையாக இல்லை. ஏதோ ஒரு மேலோட்டமாக நாம் இந்த உலகத்திலே வாழும் பொழுது நமக்கு அநீதி இழைக்கப்பட்டால், நாம் பாதிக்கப்பட்டால், அல்லது நமக்கு வறுமை ஏற்பட்டால், இந்த மாதிரி அதிகமான நேரங்களிலே மறுமையை நினைக்கிறோம். உலகத்துல கஷ்டப்படுறோம், மறுமையிலே ஏதேனும் ஒரு நன்மை கிடைக்கும் என்பதாக மேலோட்டமான ஒரு பார்வையாக மறுமையினுடைய பார்வை இருக்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளை பற்றியும் மறுமை நாளிலே நடைபெறக்கூடிய சம்பவங்களை பற்றியும் ஏராளமான இடங்களில் மிக அழுத்தமாக மறுமை நாள் எப்படி நிகழும், மறுமை நாளிலே எப்படி வருவார்கள், மறுமை நாளிலே அல்லாஹ் எப்படி மனிதர்களை எழுப்புவான், எப்படி அவர்களிடத்திலே விசாரணை செய்வான், உலக வாழ்க்கையிலே அவர்கள் செய்த பாவங்களுக்காக எப்படி அல்லாஹ் குற்றம் பிடிப்பான், எந்தெந்த பாவங்களுக்காக எப்படியான அடையாளங்களோடு வருவார்கள் என்பதை பற்றியெல்லாம் மிக தெளிவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மறுமை நாளை பற்றி எச்சரிக்கை செய்யக்கூடிய செய்திகளை எடுத்து பார்த்தால், நாமெல்லாம் மறுமை நாளை பற்றி என்ன நினைக்கிறோம் என்று கேட்டால், மறுமை நாள் உடனே வந்துவிடும் என்று யாராவது நினைக்கிறோமா? இல்லை. மறுமை நாள் என்று சொன்னால் ஒரு நீண்ட காலம் இருப்பதாக நினைக்கிறோம். மறுமை நாள் இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளுக்கான அடையாளங்களை சொல்லியிருக்கிறார்கள். சிறிய அடையாளங்களை சொல்லியிருக்காங்க, தஜ்ஜாலுடைய வருகையை சொல்லியிருக்காங்க, யாஜூஜ் மாஜூஜுடைய வருகையை சொல்லியிருக்கிறார்கள், கிழக்கிலே உதிக்கிற சூரியன் மேற்கிலே உதிக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள், ஈசா நபியை சொல்லியிருக்கிறார்கள். எல்லாம் இதுவெல்லாம் வருவதற்கு முன்பாக மறுமை நாள் வராது, இந்த அடையாளங்கள் எல்லாம் இப்போது வர இருக்கிறது என்பதாக நினைக்கிறோம். ஆனால் இந்த அடையாளங்களை எல்லாம் சொன்னது யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இந்த அடையாளங்களை எல்லாம் சொல்லுகிறார்கள். அவர்கள் வாழுகிற காலத்திலே மறுமை நாளுக்கும் அவர்களுக்கும் இடையிலே இவ்வளவு ஒரு நீண்ட இடைவெளி இருக்கிறது என்று நம்பினார்களா என்று கேட்டால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அச்சப்படக்கூடிய
திடுக்கிடக்கூடிய ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகளை கண்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதரைன ஸலா, அவர்கள் தொழுகையை நிறைவேற்றுவதற்காக எங்கே அந்த மறுமை நாள் வந்து விட்டதோ என்று அஞ்சியவர்களாக பயந்தவர்களாக பள்ளிவாசலை நோக்கி ஓடுவார்கள் என்று சொல்லுகிறார்கள். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லுகிறார்கள், நானும் மறுமை நாளும் இப்படி அனுப்பப்பட்டிருக்கிறோம். எனக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயங்களுக்கும் மறுமை நாளுக்கும் மிகப்பெரிய இடைவெளி இருந்தது. அந்த இடைவெளி குறைந்து 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 நானும் மறுமை நாளும் இப்படி அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்று தன்னுடைய 2 விரல்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி சொல்லுகிறார்கள். மேலும் சொல்லுகிறார்கள், மறுமை நாள் உங்களிடத்தில் எவ்வளவு நெருக்கத்தில் இருக்கிறது தெரியுமா? ஒரு வியாபாரத்தினுடைய பொருள் பேசப்பட்டு, அதனுடைய தன்மை பேசப்பட்டு, அதனுடைய விலை பேசப்பட்டு, கொடுக்கிறவர் அந்த பொருளை கொடுப்பதற்குள்ளாக அல்லாஹ் நாடினால், அல்லாஹ் நினைத்தால் மறுமை நாள் வந்துவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். மேலும் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வானங்கள் பூமிகள் மறைந்திருக்கிற எந்த ஒன்றும் அல்லாஹ்வுக்கு மறைந்ததாக இல்லை. மறுமை நாள் என்பது கண் இமைக்கின்ற நேரத்திலோ அதற்குள்ளாகவோ நான் கொண்டு வந்து விடுவேன். இன்னல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், எல்லா காரியங்களும் செய்து முடிக்க அல்லாஹ் ஆற்றல் படைத்தவன் என்று சொல்லுகிறான். பண்புள்ள சகோதரர்களே, நம்முடைய உள்ளத்திலே பதிய வேண்டிய முதல் செய்தி என்ன தெரியுமா? ஏதோ ஒரு 100 வருடத்துக்கு பிறகு, ஏதோ ஒரு 500 வருடங்களுக்கு நடைபெறக்கூடிய சம்பவங்களை பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கவில்லை. நான் பேசிக் கொண்டிருக்கிற இந்த நொடிப்பொழுதிலே, இந்த ஜும்மாவுடைய உரை முடிவதற்குள்ளாக, இந்த நாள் முடிவதற்குள்ளாக அல்லாஹ் நாடினால், அல்லாஹ் நினைத்தால் மறுமை நாளை கொண்டு வந்து விடுவேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மேலும் அல்லாஹ் சொல்லுகிறான், மறுமை நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? மாலிக்கி யௌமித்தீன், தீர்ப்பு நாளாக இருக்கக்கூடிய, ரப்புல் ஆலமீன் இருக்கக்கூடிய ஒரு நாள். அந்த ஒரு நாள் எப்படிப்பட்ட நாள் என்று கேட்டால், கான மிக்தாரஹு 50 அல்ஃப ஸனத்தின், நீங்கள் கணக்கிடக்கூடிய 50,000 ஆண்டுகளுக்கு சமமான ஒரு நாள். ஒரு நாள் என்று சொன்னால் 24 மணி நேரத்திலே முடிகிற ஒரு நாள் அல்ல. 50,000 ஆண்டுகளை மனிதர்கள் கடந்தால் எப்படி அந்த நாளை கடப்பார்களோ அதுபோல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமை நாளை 50,000 ஆண்டுகளுக்கு சமமான ஒரு நாளாக இருக்கும். அந்த நாளிலே மனிதர்கள் இருந்து கொண்டு பேசுவார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பேசுகிறான். என்னப்பா உலகத்துல எத்தனை நாள் இருந்தீங்க? சில மனிதர்கள் பேசுவார்கள், எத்தகாபத்தூன பைனஹும் இல்லா அஷ்ஷுரா, நாம் என்ன இந்த உலகத்திலே 10 நாள் வாழ்ந்திருப்போமா? இன்னும் சில மக்கள் கூடி பேசுவார்களாம், என்னப்பா 10 நாளுங்கிறீங்க? உலகத்திலே ஒரு நாளை தவிர நாம் இந்த உலக வாழ்க்கையிலே வாழவில்லை. மேலும் சொல்வார்களாம், அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், கால கம் லபிஸ்தும், ஒருவரை ஒருவர் கேட்டுக்கொள்வார்கள், எவ்வளவு நாள்பா இந்த உலகத்தில் இருந்தோம்? லபிஸ்னா யௌமன் அவ் பஅல யௌம், பகலின் ஒரு சிறிய நேரத்தை தவிர இந்த உலகத்திலே வாழவில்லை. மேலும் அங்கிருந்து மனிதர்கள் புலம்புவார்களாம், இந்த 1 மணி நேர வாழ்க்கைக்காகவா ஏனோ தானோ என்று வாழ்ந்தேன், இந்த 1 மணி நேர வாழ்க்கைக்காகவா தொழுகையை புறக்கணித்து வாழ்ந்தேன், இந்த 1 மணி நேர வாழ்க்கைக்காகவா என் இறைவன் என் மீது கடமையாக்கிய விஷயங்களை மறந்து வாழ்ந்தேன், இந்த ஒரு மணி நேர வாழ்க்கையை நான் சரியாக வாழ்ந்திருந்தால், பயனுள்ளதாக வாழ்ந்திருந்தால் என்னுடைய வாழ்க்கை ஜெயம் பெற்றிருக்குமே என்று ஒரு நாள் வாழ்ந்த, அரை நாள் வாழ்ந்த அத்தனை மனிதர்கள் மறுமையிலே புலம்புவார்களாம். அன்புள்ள சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள், ஒரு நாள் வாழ்க்கையா, அரை நாள் வாழ்க்கையா? 30 வயது, 40 வயது, 50 வயதை கடந்திருக்கிற நம்முடைய கடந்த கால வாழ்க்கை நினைத்து பாருங்கள். இப்போதான் 20 வயசு, இப்போதான் 30 வயசு, இப்போதான் திருமணம் முடிச்சேன், இப்போதான் பிள்ளையை பெற்றெடுத்தேன். கடந்த கால வாழ்க்கையை திருப்பி பார்க்கிற பொழுது எப்படி அது மிகச் சிறிய சொற்பமான காலமாக தெரிகிறதோ அதுபோல மறுமை நாளோடு இந்த உலகையை ஒப்பிட்டு பார்த்தால் 1 மணி நேர வாழ்க்கைக்காக, அரை மணி நேர வாழ்க்கையாக தெரியும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். மேலும் அல்லாஹ் அந்த நாளை வர்ணிக்கிறான், எப்படிப்பட்ட நாள்? அல்லாஹ் அந்த நாளிலே சூரியனை 1 மைல் தூரத்திலே கொண்டு வந்து விடுவான். நாம் நிற்கக்கூடிய இந்த பூமி அல்லாஹ் செம்புத்தரையாக மாற்றி விடுவான்.
சொல்லிட்டு அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சூரா ஹஜ் என்கிற அத்தியாயத்தினுடைய முதல் வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த நாள் எப்படி பயங்கரமான நாளாக இருக்கும் தெரியுமா? யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இத்தகு ரப்பக்கும் இன்ன ஸல்ஸலத ஷாஅத் ஷைஉன் அலீம். மனிதர்களே, உங்கள் இறைவனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அந்த நாளினுடைய திடுக்கம் பயங்கரமானது, கடுமையானது. எவ்வளவு பயங்கரம் தெரியுமா? எவ்வளவு திடுக்கம் தெரியுமா? அல்லாஹ் அடுத்த வசனத்திலே தொடர்ச்சியாக அல்லாஹ் பேசுகிறான். யௌம தரவுனஹா ததுகுலு மர்லியத் அம்மா அர்லியத். நீங்கள் அதை பார்க்கக்கூடிய நாளிலே பாலூட்டுகிற ஒவ்வொரு தாயும் தன்னுடைய குழந்தையை மறந்து விடுவாள். கருவிலே இருக்கிற ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய கருவை எளிதாக இறக்கி வைப்பாள். அந்த மறுமை நாள் ஏற்பட்ட அந்த திடுக்கத்தை, அந்த பயத்தை, கையிலே ஒரு பெண்மணி குழந்தையை வைத்திருப்பாளாம். கையிலே வைத்திருக்கிற குழந்தை அவளுக்கு தெரியாதாம். மேலும் அல்லாஹ் சொல்லுகிறான், கருவிலே அவர் குழந்தையை சுமந்திருப்பாள். குழந்தை வெளியேறுவது கூட அவளுக்கு தெரியாதாம். அன்புள்ள சகோதரர்களை, சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு உலகத்திலே ஒரு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய வேதனை ஒரு பெண் தன் குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய வேதனை. அந்த வேதனை கூட மறுமை நாளினுடைய அச்சத்தினால், பயத்தினால், திடுக்கத்தினால் தன் குழந்தை வெளியேறுவதை கூட தெரியாது என்று சொன்னால் அந்த நாளினுடைய வேதனை எப்படி இருக்கும்? மேலும் அல்லாஹ் சொல்லுகிறான், வத்தரன்னாஸ சுக்காரா வமா ஹும் பிசுக்காரா. அந்நாளிலே மனிதர்களை நீங்கள் பார்ப்பீர்கள், போதை வயப்பட்டவர்களாக நீங்கள் பார்ப்பீர்கள். உண்மையிலே அவர்கள் போதையிலே இல்லை. பார்த்தா எப்படி உலகத்திலே வாழும்போது ஒரு மது அடித்திருந்தால் போதையிலே தள்ளாட்டம் நிறைந்தவராக இருப்பாரோ அதுபோல மறுமை நாளிலே இருப்பார். உண்மையிலே அவர்கள் போதையிலே அல்லாஹ்வுடைய அச்சம், அல்லாஹ்வுடைய பயம் அப்படி அவருடைய உள்ளத்திலே இருக்கும். மேலும் அல்லாஹ் சொல்லுகிறான், சிந்தித்து பாருங்கள் அன்புள்ள சகோதரர்களே, மறுமை நாளினுடைய ஒவ்வொரு வசனமும், அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்முடைய உள்ளத்திலே ஆழ பதித்து அந்த நாளுக்காக நாம் என்ன தயாரித்திருக்கிறோம்? மறுமை நாளிலே வருவார்கள். எப்படி வருவார்கள் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் உங்கள் அனைவரையும் எழுப்புவான். எப்படி எழுப்புவான் தெரியுமா? கத்னா செய்யாதவர்களாக, செருப்பணியாதவர்களாக, எப்படி பிறந்த போது பிறந்த மேனியாக இருந்தீர்களோ அதுபோல அல்லாஹ் உங்களை வர வைப்பான். உடனே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அன்றைக்கு ஆண்களும் பெண்களும் இருப்பார்களே, ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள மாட்டார்களா? எல்லாருமே நிர்வாணமா வந்தா? உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷாவே, அன்றைக்கு ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலே பீடித்திருக்குமே வேதனை, அந்த வேதனை இந்த சிந்தனை எல்லாம் தரவே தராது. அன்புள்ள சகோதரர்களை, சிந்தித்து பாருங்கள். அந்த நாளிலே நான் என்னுடைய நிர்வாணத்தை பற்றியோ பிறருடைய நிர்வாணத்தை பற்றியோ என்னுடைய உள்ளத்திலே கடுகளவு சிந்தனை இல்லை என்று சொன்னால் அந்த நாளினுடைய பயம் எப்படி இருக்கும்? மேலும் அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த நாளிலே எப்படி மக்கள் வருவார்கள் தெரியுமா? அல்லாஹ் சில பேரை அல்லாஹ் வர வைப்பான். எப்படி வருவார்கள் தெரியுமா? அவர்கள் இந்த உலகத்திலே அவர்கள் செய்த பாவத்துக்கு ஏற்றாத போல அல்லாஹ்வுடைய உடலிலே வியர்வை வர வைப்பான். சில பேர் கால் அளவு வியர்வையிலே வருவார்கள், சில பேர் இடுப்பளவு வியர்வையிலே வருவார்கள், இன்னும் சில பேரை அல்லாஹ் வர வைப்பான் வியர்வையிலே முங்கியவர்களாக வருவார்கள். அன்புள்ள சகோதரர்களே, உலகத்திலே நாம் எவ்வளவு பாவம் செய்கிறோமோ அந்த பாவத்துக்கு ஏற்றது போல நம்முடைய உடலில் இருந்து அல்லாஹ் வியர்வையை வெளியேற்றுவான். உடல் முழுக்க வியர்வை என்று சொன்னால் அந்த நாள் எப்படிப்பட்ட நாளாக இருக்கும்? மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மேலும் சில பேர் எப்படி வருவார்கள் தெரியுமா? உலகத்தில் சில பேரை பார்க்கலாம், கால்கள் இல்லாத மனிதர்கள் கையை வச்சு ஊனி ஊனி வருவாங்க. பார்த்தா நமக்கே ரொம்ப பாவமா இருக்கும். எப்படி தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றுகிறார், கழிவறைக்கு போறாரு, பயணம் போறாரு.
கால்கள் இல்லாத கைகளை வைத்து ஊர்ந்து செல்லுகிற மனிதனுக்கு மத்தியிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நாளை மறுமையிலே ஒரு மனிதர் வருவார், கைகளால் நடக்க மாட்டார், கால்களால் நடக்க மாட்டார், அவர் பார்க்கிற, அவர் கேட்கிற, அவர் சுவாசிக்கிற முகத்தை பூமியிலே வைத்து நடந்து வருவார். முகத்தை வச்சு நடந்து வந்த அன்புள்ள சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள். வீட்டுக்குள்ள போறோம், முகத்துல லைட்டா ஏதாவது ஒரு கம்பி கிழிக்குது, எப்படி இருக்கும்? முகத்திலே அடிக்கிறார்கள், எப்படி இருக்கும்? முகத்திலே ஏதேனும் சூடுபட்டால் எப்படி இருக்கும்? அன்புள்ள சகோதரர்களை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார்கள், நாளை மறுமையிலே முகத்தை வைத்து நடந்து வருவான். உடனே கேட்டார்கள், சகாபா கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே முகத்தை வச்சு எப்படி நடப்பாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்றைக்கு நீங்கள் காலால் நடக்கிறீர்களே, காலால் நடப்பதே பேர் ஆச்சரியம், அதிசயம். எந்த ஒரு பொருளை நிறுத்துவதாக இருந்தாலும் கீழ்ப்பகுதி எடை அதிகமாக, மேல் பகுதி லேசாக இருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய உடலை எடுத்து பார்த்தால் காலினுடைய எடை குறைவு, நெஞ்சினுடைய எடை அதிகம், தலையினுடைய எடை அதிகம். காலால் நடக்க வைத்த ரப்புல் ஆலமீனுக்கு உங்கள் முகத்தை வைத்து நடக்க தெரியாதா என்று கேட்டார்கள். அன்புள்ள சகோதரர்களை, எப்படிப்பட்ட நாளாக இருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த நாளிலே ஒட்டுமொத்த சமுதாய மக்களும் இன்றைக்கு யாராவது நம்மை காப்பாற்ற மாட்டார்களா? ஒவ்வொரு நபிமார்களையாக பார்த்து ஓடுவார்கள். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே போவார்கள், அன்தாபுல் பஷர், மனித குலத்தின் தந்தையே, ஹலக்கல்லாஹு பியதிஹி, அல்லாஹ் உங்களை தனது கரத்தால் படைத்தான், தன்னுடைய உயிரை உங்கள் மீது ஊதினான். இப்படியெல்லாம் சிறப்புகளை பெற்றிருக்கிற நீங்கள் எங்களுக்காக சிபாரிசு செய்யக்கூடாதா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்களாம், நான் உலகத்திலே வாழும் பொழுது அல்லாஹ் போட்ட ஒரு கட்டளையை மீறிவிட்டேன், அவன் இன்றைக்கு என்னை மன்னிப்பானா இல்லையா என்பது தெரியாது. நீங்கள் எல்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே செல்லுங்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அதே பதில், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அதே பதில், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அதே பதில். என்ன பதில்? இன்றைக்கு என்னுடைய நிலைமை என்ன ஆகுமோ தெரியவில்லையே. அன்புள்ள சகோதரர்களே, ஒவ்வொரு நபிமார்களுடைய நிலைமையே இப்படி என்று சொன்னால் நம்முடைய நிலையை மேலும் அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள், அந்நாளிலே உறவுகளை ஒருவரை ஒருவர் சந்திப்பார்கள். உலகத்தில் சந்திக்கிறோம்லங்க, கணவன் வெளிநாட்டுக்கு சென்று விட்டார், நீண்ட நாளைக்கு பிறகு கணவன் வருகிறார், பிரிந்திருக்கும் போது வரக்கூடிய ஒரு நேசம், வந்தோடனே பார்த்து நேசமா அன்றைய பொழுது நன்றாக நல்ல வகை வகையான உணவுகளை உண்டு, எவ்வளவு 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் அந்த நேரத்திலே வரக்கூடிய பாசம், மிக அதிகமான பாசங்கள் ஊற்று பொங்கும். அந்த பாசம் அதே கவலையான நேரத்தில் இன்னும் அதிகமாக வரும். தந்தை மரணித்திருக்கிறார், மகன் வெளியூரிலிருந்து வருகிறான், தாய் தந்தை அருகிலே அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறார். இந்த நேரத்திலே ஒரு பார்க்கிற மகன் ஒரு தாயை கட்டி பிடித்து கதறுவான். என துக்கமான நேரம், கவலையான நேரம், அந்த பாசம் இன்னும் அதிகமாக இருக்கும் அல்லவா? அதுபோல நாம் இந்த உலகத்திலே நம்முடைய தாயை, நம்முடைய தந்தையை, நம்முடைய மனைவியை, நம்முடைய பிள்ளையை அவர்கள் மரணித்த பிறகு 500 வருடமோ 1000 வருடமோ ஒருவரை ஒருவர் மறுமை நாளிலே சந்திக்க போகிறோம். எப்படி இருக்கணும் சந்திப்பு? வாப்பா கவலைப்படாதப்பா என்று ஆறுதல் சொல்ல வேண்டிய இருக்க இடத்திலே தாய் என்ன செய்வாள் தெரியுமா? அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், யௌம யஃபிரு மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபத்திஹி வ பனி லிகுல்லி இம்ரிஇ மின்ஹும் யௌமைதின் ஷஅனி யுஅனி. ஒரு மனிதன் தன் தாயை பார்த்து ஓடுவான், தன் பிள்ளையை பார்த்து ஓடுவான், தன் கணவனை பார்த்து ஓடுவான், தன் மனைவியை பார்த்து ஓடுவான். உறவுகளை ஒருவரை விட்டு ஒருவர் ஓட்டம் பிடிப்பார்கள்.
அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு உலகத்திலே அப்படி சிந்திக்க முடியுமா? வீதிகளிலே நடந்து செல்லுகிற நாம், நம்முடைய பிள்ளை கண்ணுக்கு முன்னால் அடிபட்டு கிடந்தால் எந்த தாயாவது எந்த தந்தையாவது பிள்ளையை விட்டு ஓட மனம் வருமா? எந்த கணவனாவது அடிபட்டு கீழே கிடந்தால் எந்த மனைவிக்காவது ஓட மனசு வருமா? ஆனால் நாளை மறுமை நாளிலே எந்த தாயை எந்த தந்தையை எந்த பிள்ளையை நீங்கள் உயிருக்கு உயிராக உலகத்தில் நேசித்தீர்களோ அந்த தாயை பார்த்து அந்த தந்தையை பார்த்து அந்த பிள்ளையை பார்த்து ஒருவரை விட்டு ஒருவர் ஓட்டம் பிடிப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அது மட்டும் சொல்லவில்லை, மேலும் அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். எப்படி பேசுகிறான் தெரியுமா? ஓட்டம் பிடிப்பது ஒருபுறம், அவன் அல்லாஹ்விடத்திலே பேரம் பேசுவானாம். யா அல்லாஹ், நான் உலகத்திலே வாழும் பொழுது எனக்கு ஒரு பிள்ளை இருந்தான், நல்லா படிக்க வச்சேன், ஆளாக்குனேன், டாக்டர் ஆக்குனேன், இன்ஜினியர் ஆக்குனேன். நான் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக, என் மகன் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக நான் என்னுடைய பொருளாதாரங்களை எல்லாம் திரட்டி அவனுக்காக செலவழித்தேன். சொல்லிட்டு அல்லாஹ்ட்ட சொல்வானா, என் இறைவா, என் பிள்ளையை தூக்கி நரகத்திலே போட்டு விட இறைவா, என்னை விட்டு விடு இறைவா. எங்க அத்தாவை தூக்கி நரகத்தில் போட்டு என்ன விட்டு, எங்க அம்மாவை தூக்கி நரகத்தில் போட்டு என்ன விட்டு. மேலும் அவன் அல்லாஹ்விடத்திலே சொல்வானான், வமன் ஃபில் அர்லி ஜமீஅன் சும்ம யுஞ்சி, யா அல்லாஹ், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களையும் போட்டு விடு, என்னை மட்டும் காப்பாற்று இறைவா. உலகத்தையே ஒரு மனிதன் நஷ்ட ஈடாக கொடுத்து தன்னை மட்டும் காத்து கொள்ள வேண்டும் என்று ஒரு நிலை ஏற்பட்டால் அந்த நாளினுடைய நிலைமை எப்படி இருக்கும்? அன்புள்ள சகோதரர்களை, சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு வாழக்கூடிய இந்த உலக வாழ்க்கையிலே எந்த தாய்க்காக எந்த தந்தைக்காக எந்த பிள்ளைக்காக தொழாமல் இறைவனை புறக்கணித்து ஏனோதானோ என்று வாழ்ந்து உலகத்திலே குடும்பத்துக்காக பொருள் திரட்டுகிறேன் என்று தவறான வழியிலே பொருள் திரட்டி எந்த பிள்ளைக்காக எந்த மனைவிக்காக எந்த கணவனுக்காக எந்த பெற்றோருக்காக இறைவன் தடுத்த விதங்களை எல்லாம் தேடுகிறோமோ அந்த கணவனும் அந்த பிள்ளையும் அந்த தாயும் அந்த தந்தையும் நாளை மறுமையிலே நமக்கு எதிராக வாசிப்பார்கள். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த நாளிலே அல்லாஹ் விசாரணையை ஆரம்பிப்பான். எப்படிப்பட்ட விசாரணை தெரியுமா? வதரல் முஜ்ரிமீன முஷ்ஃபிகீன மிம்மா ஃபீஹ். நபியே, பாவிகளின் செயல்களின் ஏடு அவர்களின் கரங்களிலே கொடுக்கப்படும் பொழுது நபியே அவர்களை நீர் பார்ப்பீர். யா வைலத்தனா மாலி ஹாதல் கிதாப் லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. கையிலே அவன் உலகத்திலே செய்த அந்த ஏட்டை அல்லாஹ் அவனுடைய கையிலே கொடுப்பான். வாங்கிய மனிதன் சொல்வானாம், என்ன புத்தகம் இது? நான் செய்த பெரிய பாவங்களிலிருந்து சின்ன சின்ன பாவங்கள் வரைக்கும் வந்து விட்டதே. நான் திருடுனா, வட்டி வாங்கினா, விபச்சாரம் பண்ணா, இன வச்சா, இதுவெல்லாமா தான் வரும் என்று நினைத்தேனே. நான் அடுத்தவர்களை பற்றி பேசிய பேச்சுக்கள் என் சின்ன சின்ன செயல் முதற்கொண்டு வந்து விட்டவரே, என்ன புத்தகம்? அல்லாஹ் சொல்லுகிறான், அவருடைய கழுத்திலே ஒரு ஏட்டை மாட்டியிருக்கிறோம். அந்த ஏட்டை எடுத்து அல்லாஹ் கரத்திலே கொடுப்பான். எப்படி? 99 ஏடுகள் அவனுடைய கரங்களிலே கொடுக்கப்படும். அல்லாஹ் அந்த ஏட்டை கொடுத்து நம்மிடத்திலே பேசுவானாம், இக்ரா கிதாபக், உன் புத்தகத்தை நீ படித்து பார், உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதை நீயே முடிவு செய். நம்ம உலக வாழ்க்கையில நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழுகிறோம் என்பதை அல்லாஹ் பட்டியலாக கரத்திலே கொடுப்பான். கொடுத்துட்டு உனக்கு சொர்க்கமா நரகமா நீ சொல்லு, உனக்கு என்ன? அன்புள்ள சகோதரர்களே, சொர்க்கத்தை கேட்கிற அளவுக்கு என்ன அமல்களை செய்கிறோம், என்ன இபாதத்தை வெளிப்படுத்துகிறோம், என்ன இறையச்சத்தை வெளிப்படுத்துகிறோம்? அல்லாஹ்ட்ட கேட்க முடியுமா சொர்க்கத்தை கூடிய அல்லாஹ்? மேலும் அல்லாஹ் அந்த விசாரணை எப்படி சொல்லுகிறான் தெரியுமா?
அல்லாஹ் ஒட்டுமொத்த மக்களும் நிற்கிற பொழுதே சில பேரை அல்லாஹ் அழைப்பான். ஃபம்மாமன் ஊத்திய கிதாபஹு பியமீனி ஃபயகூலுகா இக்ரவு கிதாபியா இன்னி வனன்து அன்னி முலாக்கினி ஹிசாபியா. சில பேரை அல்லாஹ் அழைத்து வலது கரத்திலே ஏட்டை கொடுப்பான். அன்புள்ள சகோதரர்களே, கொஞ்சம் மனக்கண்களுக்கு முன்னால் சிந்தித்து பாருங்கள். ஒட்டுமொத்த மக்கள் நிற்கிற நேரத்திலே உலகத்தில் யார் நல்லவராக வாழ்ந்தாரோ அவரை அழைத்து அல்லாஹ் அவர் ஏட்டை அவருடைய வலது கரத்திலே கொடுப்பான். அவர் சொல்வாராம், இதோ என்னுடைய ஏட்டை எல்லோரும் படித்து பாருங்கள், நான் கணக்கு நாளை சந்திப்பேன் என்று உலகத்திலே வாழும் பொழுதே தெரியும். அல்லாஹ் என்றதை கேட்பான், இதுக்கு உலகத்திலே வாழும் பொழுதே தெரிந்திருந்தேன். அவர் திருப்தியான வாழ்க்கையை பெறுவார், கனிகள் தாழ்ந்து தொங்குகின்ற சுவனத்தை பெறுவார். எவ்வளவு ஒரு சந்தோஷமான தருணம் தெரியுமா? அடுத்து அல்லாஹ் சில பேரை அல்லாஹ் அழைப்பான். வம்மாமன் ஊத்திய கிதாபஹு பிஷிமாலி ஃபயகூலு யா லைத்தனி லம் ஊத்த கிதாபியா வலம் அத்ரி மா ஹிசாபியா யா லைத்தகா கானத்தில் காதியா மா அக்னா அன்னி மாலியா ஹலக அன்னி சுல்தானியா. என்ன புத்தகம் இது என்னுடைய கரத்திலே கொடுக்கப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே, நான் மண்ணோடு மண்ணாக மாறி இருக்க கூடாதா? என்னுடைய செல்வங்கள், என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய அதிகாரம் எல்லாம் ஒன்று விடாமல் சென்று விட்டதே. அன்புள்ள சகோதரர்களை, நாளை மறுமை நாளிலே இடது கையிலே வாங்குபவர் என் பொருளாதாரம் பலன் கொடுக்கவில்லையே, என் உறவினர்கள் பலன் கொடுக்கவில்லையே, என்னுடைய அதிகாரம் பலன் கொடுக்கவில்லையே. உலகத்தில் நீங்கள் எத்தனை கோடிக்கு அதிபதியாக இருந்தாலும் சரி, அந்த கோடிகளிலே வைத்து நாளை மறுமையிலே அல்லாஹ்வின் விசாரணை முன்னிலே இருக்கிற பொழுது உங்களால் அணு அளவான நன்மை கூட அதனால் வாங்க முடியாது. அந்த இடது கையிலே வாங்குகின்ற அந்த மனிதரை பார்த்து அல்லாஹ் சொல்லுவானாம், ஹுதூஹு ஃபகுல்லு சும்மல் ஜஹீம சல்லு, பிடியுங்கள் அவனை, இழுங்கள் அவனை, 70 முழ சங்கிலியால் கொண்டு பிணையுங்கள் அவனை, நரகத்தினுடைய மைய பகுதிக்கு இழுத்து செல்லுங்கள் அவனை. அன்புள்ள சகோதரர், உலகத்திலே இப்படி நமக்கு ஒரு கட்டளை வருகிறது என்றால் தாங்க முடியுமா? நாளைக்கு தாய் முன்னால், தந்தை முன்னால், பிள்ளை முன்னால், ஊரார் முன்னால், எல்லோரும் முன்னிலையும் நிற்கிற நேரத்தில் புடிச்சு இழுத்து கட்டி நரகத்தில் தூக்கி எறியுங்கள் அவனை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான். ஏன் எரியப்பட்டான் தெரியுமா? இன்னஹு கான லா யுமினு பில்லாஹில் அலீம் வலா யஹுல்லு அலா தஆமில் மிஸ்கீன். அவன் உலகத்திலே வாழும் பொழுது மகத்தான இறைவனை நம்பாமல் இருந்தான், ஏழைக்கு உணவளிக்காமல் இருந்தான். அவன் அல்லாஹ்வை நம்பவில்லையே, ஏழைக்கு உணவளிக்கவில்லையே. மேலும் சொல்லுகிறான் பாருங்கள், அடுத்து அல்லாஹ் எப்படி விசாரிப்பான் தெரியுமா? ஏடுகள், கரங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் மூடி விடுவான். அவர்கள் வாய்க்கு சீல் வைத்து விடுவோம். அல்லாஹ் நம்முடைய கண்களை பார்த்து கேட்பான். சொல்லும் நம்முடைய கண்கள் அல்லாஹ்வுக்கு எதிராக சாட்சி சொல்லுவான். யா அல்லாஹ், இந்த கண்ணை வைத்துத்தான் அசிங்கத்தை பார்த்தான், ஆபாசத்தை பார்த்தான், பார்க்க கூடாததை பார்த்தான். சொல்வது கண்கள் அல்லாஹ்விடத்தில் பேசும், தோள்கள் அல்லாஹ்விடத்தில் பேசுமாம். உங்கள் கரங்களும் கால்களும் உங்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் சாட்சி சொல்லும். அன்புள்ள சகோதரர்களே, எந்த கண்ணுக்காக, எந்த காதுக்காக, எந்த தோள்கள் சுகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திலே தவறுகளை சர்வ சாதாரணமாக செய்கிறோமோ, அந்த தவறுகளும் அந்த பாவங்களும் நாளை மறுமையிலே நமக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் சாட்சி சொல்லும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சொல்வதை போன்று மகத்தான நாள் அந்த நாள். அந்த நாளிலே உங்கள் யாராலும் தப்பிக்க முடியாது. உங்கள் தந்தையோ, உங்கள் தாயோ, உங்கள் பிள்ளையோ உங்களுக்கு எந்த ஒரு பரிந்துரையும் செய்ய முடியாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான்.
எனவே அப்படிப்பட்ட நாள் வருவதற்கு முன்பாக அல்லாஹ்விடத்தில் கையேந்தி பாவ மன்னிப்பு பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மறுமை நாள் குறித்து அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே எந்த பக்கங்களை திரட்டினாலும் அதிலே மறுமை நாள் குறித்தான ஏதேனும் ஒரு வசனங்களை அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்லுகிறான். அல்லாஹ் அந்த நாள் குறித்து திரும்ப திரும்ப சொல்வதற்கான காரணம், இந்த உலகத்திலே வாழுகிற நாம் அந்த நாளுக்கு பயந்து இந்த உலக வாழ்க்கையை திருந்தி வாழ வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் திருமறை குர்ஆனை எந்த பக்கங்களை பிரட்டினாலும் சரி அந்த பக்கத்திலே மறுமை நாள் சம்பந்தமாக, சுவனம் சம்பந்தமாக, நரகம் சம்பந்தமாக, அல்லாஹ்விடத்தில் கிடைக்கிற தண்டனை சம்பந்தமாக ஏதேனும் ஒரு வசனங்களை அல்லாஹ் திருமறை குர்ஆன் முழுக்க அல்லாஹ் பேசியிருக்கிறார். காரணம், இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹ் அப்படி ஆக்கியிருக்கிறார். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லும் பொழுது, அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களிடையே நான் தான் மரணத்தையும் உலக வாழ்க்கையும் ஆக்கியிருக்கிறேன். ஏன் தெரியுமா? உங்களில் செயலால் அழகானவர்கள் யார் என்று சோதிப்பதற்காக என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது நமக்கான சோதனை கூடம். இந்த உலகம் என்பது நமக்கு அனுபவிப்பதற்காக வந்தவர்கள் அல்ல. ஏதோ திருமணம் பண்ணி, ஏதோ குடும்பம் நடத்தி, ஏதோ பிள்ளைகளை பெற்றெடுத்து, ஏதோ வீடு கட்டி, ஏதோ இடம் வாங்கி, ஏதோ இந்த உலகத்திலே ஏனோ தானோ என்று வாழ்பதற்காக வந்தவர்கள் அல்ல. இந்த உலக வாழ்க்கை நமக்கான சோதனை களம். மனைவி ஒரு சோதனை, பிள்ளை ஒரு சோதனை, கணவன் ஒரு சோதனை, குடும்ப உறவுகள் ஒரு சோதனை, நண்பர்கள் ஒரு சோதனை, நம்மை சுற்றி இருக்கிற பெற்றோர்கள் ஒரு சோதனை. அனைவரிடத்திலும் நாம் எப்படி நடக்கிறோம் என்பதை அல்லாஹ் பார்க்கிறான். பொருளாதாரம் ஒரு சோதனை, ஆரோக்கியம் ஒரு சோதனை, அனைத்தும் அல்லாஹ் இந்த உலகத்திலே சோதனையாக ஆக்கியிருக்கிறான். எனவே இந்த சோதனை என்பதை உணர்ந்து, அதனால்தான் இந்த உலகத்திலே பார்க்கிறோம், எத்தனையோ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத இறைவனை மறுப்பவர்கள் கூட இந்த உலகத்திலே சுகபோகமான வாழ்க்கையை வாழக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த உலக வாழ்க்கை காபீர்களுக்கு சுவனம் என்று சொன்னார்கள், அனுபவிப்பவர்கள் என்று சொன்னார்கள். ஆனால் முஸ்லிமை பொறுத்தவரை இது சிறைச்சாலை என்று சொன்னார்கள். நீங்கள் விரும்பியபடி இந்த உலக வாழ்க்கையை வாழ முடியாது என்று சொன்னார்கள். எனவே அதையெல்லாம் உணர்ந்து, இந்த உலக வாழ்க்கை சோதனை என்பதை உணர்ந்து, இந்த உலகத்திலே கடக்கிற ஒவ்வொரு அரை மணி நேரமும், ஒவ்வொரு ஒரு மணி நேரமும் நான் சரியாக கடக்கிறேனா என்பதை சுய பரிசோதனை செய்து அந்த மறுமைக்காகவே வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன்.